இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நிறைய பேர் இந்த காலையில் 3:30 மணி அல்லது 3 மணிலேருந்து இந்த 5 மணி 5:30 வரலும் இருக்கக்கூடிய நேரத்தை ரொம்ப சிறப்பாக சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையாலுமே அது சிறப்பானதா, ரொம்ப சிறப்பானது, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது வேணால் குழப்பமாக இருக்கலாம், எந்த 1.5 மணி நேரம். ஆனால் நீங்கள் 2:30 மணிலேருந்து ஒரு 5:30 6 மணி வரலும் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது எது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் பயிற்சி செய்யலாம். என்னங்க அவ்வளோ சிறப்பு அப்படின்னு கேட்டால், உடல் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன தேவை அப்படின்னா அந்த பிராணசக்தி அப்படிங்கிறது தேவை. காலையில் எந்திரிக்கும் போது அந்த பிராணசக்தி உடம்புல நிறைய இருக்கும். அது நம்ம வேலை செய்ய நம்மளோட மனசு இயங்கிறதுனால பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைஞ்சிரும். சாயந்தரம் பார்த்தா உடலில் வந்துட்டு அவ்வளோ பெரிய வலிமை அப்படிங்கிறது இருக்காது. இப்போ இந்த பிராணசக்தி நீடித்திருக்க வேண்டும் அப்படின்னா உடல் செயல்பாடு குறையணும், அப்படி இல்லைன்னா மன செயல்பாடு குறையணும். இதில் எது அதிகமாக பிராணசக்தியை வீணாக்கும் அப்படின்னா இந்த மனசு தான் நம்ம பிராணசக்தியை அதிகமாக வீணாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உழைக்கவே இல்லைனா கூட காலையில் எந்திரிச்சோமே ஏதாச்சும் ஒரு சோகமான செய்தி கேட்டுட்டிங்கனாலோ அல்லது துக்கமான செய்தியை கேட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் வேலையே செய்ய முடியாது, ஒரு மாதிரி அலுப்பாக இருக்கும். காரணம் அந்த மன செயல்பாடு இருக்குது இல்லையா, அது நம்ம பிராணசக்தியை முழுவதுமாக விரயமாக்க ஆரம்பிச்சிடும். அப்போ சரி, எதுக்காக இப்போ இந்த அதிகாலை நேரத்தில் எந்திரிக்க சொல்கிறது அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிறது கேட்டது கிடைக்கும், கோடி கோடியாக கேளுங்க, 10 கோடி கேளுங்க, 5 கோடி கேளுங்க, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. உண்மையிலுமே கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. சரி, அது இருக்கட்டும், எதுக்காக எந்திரிக்கணும் அப்படின்னு இருக்குல்ல. மனதோட செயல்பாடை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடலில் பிராணசக்தி அதிகமாக இருக்கணும் அப்படின்ட்டு குருமார்கள் சொல்லுவாங்க. அடியனுடைய குருமாதாவும் அதை தான் அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த பிராணசக்தி அதிகமாக இருக்கும்போது நம்முடைய மனதின் செயல்பாடு, இந்த உடலை ஒட்டி அந்த மனது எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறத தெளிவாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதும் மனதை அடக்குங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படி ஒன்று கிடையாது. அதை கவனிக்கணும். அந்த கவனிக்கும் போது எது தேவையில்ல, ஒரு விஷயம் அழுத்து போயிடும், அப்போ அது வேணான்னு ஒதுக்கி வைக்கிறோம்ல, அதுதான் இந்த கட்டுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடியதை தவிர உண்மையாலுமே மனசை கட்டுப்படுத்த முடியுமா, மனசை நிறுத்த முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்படி எதுவும் பண்ணுறதுக்கு முயற்சியெல்லாம் பண்ணிடாதீங்க, குருவோட துணை இல்லாமல் பண்ணக்கூடாது. அப்போ என்ன விஷயம் அதில் புதைந்திருக்கிறது? இப்போ மனசோட அந்த செயல்பாடை நம்ம கவனிக்கிறோம். அது ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதை தேவையில்லாதெல்லாம் தள்ளி வைக்கிறோம், அந்த எண்ணங்கள் எல்லாம் மனசுக்குள்ளே வராமல் தள்ளி வைக்கிறோம். அப்படிங்கும்போது நாம் அந்த எது நம்மளுடைய இலக்கு எது அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் இல்லையா. அந்த இலக்கை நோக்கி வேகமாக பயணிப்போம். அந்த நேரத்தில் நம்ம மனசு அப்படியே கொஞ்சம் இதமாக மாறும். அதோட செயல்களை புரிஞ்சுக்கும் போது நம் தேவைக்கு ஏற்றார் போல் அந்த மனதை மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறது அதில் ஒரு சூட்சமம். அது எல்லாத்தினாலையும் முடியுமா அப்படின்னா முறையாக சாதனை செஞ்சு பயிற்சி செய்து அந்த மனதின் ஓட்டத்தை கண்டுபிடித்து அது போக்கி நமக்கு என்ன வேணுமோ அதை அந்த மனதிற்கு உள்ளீடாக கொடுக்கும் பொழுது வாய்ப்புகள் அதிகம், பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத இதில் உள்ளபடியே தெளிவாகவே சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இதிலேருந்து, அந்த காலை நேரம் அப்படிங்கிறது பிராணசக்தி இயற்கையாகவே அதிகமாக இருக்கும். அது நம்ம உடல் அதிகமாக உட்கிரகிக்கும். தூங்கி எந்திரிச்சமே உடலில் பிராணசக்தி இருக்கும். இப்போ இந்த மனதின் செயல்பாடு இருக்குது இல்லையா, அதை நம்ம கவனிக்கிறோம். அப்போ ஒரு காலகட்டத்தில் தேவையில்லாத எண்ணங்களை விட்டுறோம். சந்தோஷம், உடல் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்குது அப்படின்னா பிராணசக்தி குறையவே குறையாது. குறையாமல் இருந்தால் தான் சுறுசுறுப்பாக இருப்போம் இல்லையா. பிராணசக்தி குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம ஒரு மாதிரி டயர்டாகிடுவோம். அப்போ அந்த டயர்ட்னஸ் இல்லாமல் ஒரு மனிதன் தொடர்ந்து வேலை செய்கிறாருன்னா ஒரு உடம்புல பிராணசக்தி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அது மூச்சு பயிற்சி செய்கிறதன் மூலமாக, யோகா பண்ணுறது மூலமாக உடல் அந்த பிராணசக்தியை அதிகரிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி நம்ம உடலில் எப்படி அதிகரிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி பிராணசக்தியை அதிகரித்து கொண்டு அதிகாலை நேரத்தில் அந்த மன ஓட்டத்தை நம்ம கவனமாக பார்த்து தேவையில்லாத எண்ணங்களை ஒதுக்கி வைத்து நமக்கு என்ன தேவையோ அதை மனதிற்கு உள்ளீடாக கொடுத்து மீண்டும் மீண்டும் அந்த எண்ணத்தை மனதில் உருவேற்றும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு எது நியாயமாக தேவையோ அதை அந்த நேரத்தில் கேட்கலாம், கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது 10 கோடி கேளுங்க, 15 கோடி கேளுங்க, எல்லாம் சரி, மனசுக்கு நிம்மதி இருக்காதுல்ல. மன நிம்மதியோடு சேர்ந்து நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்கணும். அதுதான் முக்கியம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ மேன்மை அடையணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும்.
அதுதான் முக்கியம். ஒருத்தரை கீழே இறக்கி நம்ம மேலே போகணுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயம் இல்லையா? அதை கேள்வி கேட்டுக்குங்க. ரொம்ப அற்புதமான சக்தி அப்படிங்கிறது இந்த பிரபஞ்ச சக்தி. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது முடிஞ்சால் எந்திரிச்சு அமைதியாக உட்காந்து நீங்கள் அந்த தியானித்து பாருங்கள். மனதை கவனிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்க ஆரம்பிக்கலாம். அந்த கவனம் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் ஒரு புரி புரிதலை உங்களுக்குள் உண்டாக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக இறைவன் நடத்தி வைப்பார். முயற்சி செய்து பாருங்களேன். ஒரு தெய்வம் வீட்டிலிருந்து எப்போ விலகி நிற்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் ரொம்ப சுருக்கமாக தான் பார்க்குறோம். நிறைய கேள்விப்பட்டிருப்போம். வீட்டில் சுத்தம் இல்லாமல் ஒற்றை அண்டி இருக்குது, அதே போல் விஷ ஜந்துக்கள் வீட்டுக்கு வருது, வீட்டில் ஒரு துர்நாற்றம் வீசுது, இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா வீட்டில் தெய்வ சக்தி இருக்காது, விலகி நிற்கும் அப்படின்னு நிறைய சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உண்மையாலுமே தெய்வம் இல்லாத இடம் ஒன்று உண்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது நிலை பெற்றிருக்கும். அது தெய்வாற்றலாக இருக்கலாம், எதிர்மறை ஆற்றலாக இருக்கலாம். தெய்வாற்றல் என்பது நேர்மறை ஆற்றல் இந்த இடத்துல. சரி, எப்போ அந்த நேர்மறை ஆற்றல் விலகி நிற்கும் அப்படின்னு கேட்டால், நம்ம இப்போ மேலே சொன்ன எல்லா விஷயங்களும், ஒரு இடத்துல வாடை அதிகமாக வீசினாவே அந்த இடத்துல நேர்மறை ஆற்றல் விலகி நிற்கும், எதிர்மறை ஆற்றல் உயர்ந்திருக்கும். அதனால தெரிஞ்சுக்குங்க. அதனால தான் வீட்டை சுத்தமாக வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறது. இதையெல்லாம் தாண்டி ஒரு தெய்வம் ஒருத்தரை விட்டு விலகி நிற்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக. இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு வீட்டில் ஒரு துர்நாற்றம் வீசுகிறது, சுத்தம் இல்லாமல் இருக்குது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார்கள், கடுமையான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், இந்த மாதிரி நிறைய பேசுகிறாங்க அப்படின்னா அங்கே ஒரு எதிர்மறை ஆற்றல் உண்டாகிறது, நேர்மறை ஆற்றல் விலகி நிற்கும். அதே போல் ஒரு மனிதனை விட்டு எப்பொழுது தெய்வ ஆற்றல், அதாவது நேர்மறை ஆற்றல் விலகி நிற்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, நான் என்ற எண்ணம், நான் என்ற அகங்காரம் ஓரளவுக்கு மீறி ஒருவரிடம் சென்று விடுகிறது, அதிகமாகி விடுகிறது அப்படின்னா தெய்வாற்றல் ஒதுங்கி நிற்கும். கண்டிப்பாக ஒதுங்கி நிற்கும். அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. நடப்பது எல்லாம் இறைவன் சித்தம் என்று போபவர்கள் வேற. எல்லாமே என்னால் தான் நிகழ்கிறது, இந்த உலகத்தில் வேற எதுவும் இல்லை, என்னை மீறிய சக்தி ஒன்றுமே இல்லை, எல்லாம் நான் படுற கஷ்டத்தினால தான், எல்லாம் நான் செய்கிற வேலைனால தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே ஒருத்தர் போயிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக அதற்கான பலன் இருக்கும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் எல்லாமே உணர்றதுக்கு ஒரு முன்னாடி ஒரு வினாடிக்குள்ள எல்லாமே தலைகீழாக மாறிடும். அது ஏன் அப்படின்னா அந்த அகங்காரத்தின் உச்சத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு கண்ணை மறைத்து விடும். எல்லாமே கண்ணை மறைத்து, எல்லாம் நம்மளால தான் அப்படிங்கும் போது தாறுமாறாக செயல்படும் போது ஒரு இடத்துல என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முட்டிக்கிட்டு நின்றோம். அப்போ ஏன் அப்படி போய் ரொம்ப சிக்கிக்கிறாங்க அப்படின்னா இந்த அகங்காரத்தின் காரணமாக இறைவன் சற்று ஒதுங்கி நிற்கின்றார். நீ எப்போது உணர்கிறாயோ, உனக்கு மேல் ஒரு சக்தி இருப்பதை உணர்கிறாயோ அப்போது நான் வருகிறேன் அப்படின்ட்டு ஓரமாக ஒதுங்கி நின்றுவாங்க. அப்பதான் நமக்கு உணர வரும், நமக்கு மீறிய சக்தி ஒன்று உள்ளது, நம்ம போனது ரொம்ப வேகம், நம்ம கொஞ்சம் பொறுமையாக போயிருக்கணும், நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் அனுசரித்து போயிருக்கணும், தவறு யாரும் செய்யாமல் இருக்காங்க, அவங்கள திருத்த பார்த்துருக்கணுமே தவிர தண்டிச்சிருக்க கூடாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த அகங்காரத்தின் காரணமாக நடப்பவை எல்லாம் தவறு என்பது ஒரு கட்டத்தில் எங்கேயாச்சும் போய் இடிச்சுக்கிட்டு நிற்கும் போது தான் தெரியும். அப்போ சுற்றி முற்றி பார்த்தோம்னா நம்மை விட்டு நேர்மறை ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவன் ஒதுங்கி தான் நிற்பார். ஏன்னா அந்த இடத்துல நம்ம பட்டு புரிஞ்சுக்கிட்டா தான் வாழ்க்கைனா என்னன்னு தெரியும்னு கொஞ்சம் ஒதுங்கி நிற்பார். அதற்காக உங்களை விட்டு விலகி இருப்பார் என்பது ஒரு அர்த்தம் அல்ல. உங்களுடன் தான் இருப்பார், ஆனால் அந்த உண்மையை உணர வேண்டும் என்பதற்காக சற்று விலகி இருக்கின்றார். அதை உணர்ந்து அவரை சரணடைந்து விட்டால் அவருடைய அருள் எப்பொழுதுமே நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மனதிலே நான் என்ற அகங்காரம் இல்லாமல் இறைவனை சரணடைதலும் அதே போல சக ஜீவராசிகளையும் நேசிக்கின்ற ஒருவருடன் எப்பொழுதுமே இறைவன் இரண்டர கலந்த நிலையிலே இருக்கின்றார் அப்படின்னா அதில் மாற்று கருத்தில்லை. ஆம் என்று நினைத்தால், நீங்கள் இதை உண்மை என்று உணர்ந்திருந்தால் அது குறித்த கமெண்ட்டை கீழே பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க.